விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்புமிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடர் முத்துசாமியின் இனிய வணக்கங்கள். சூரியன் புதன் இவருடைய சேர்க்கையினால் தொழில் ரீதியாக முன்னேற்றத்தை அடைய காத்திருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம், அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிருது வருடம் தை மாதம் 14ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரை, அதாவது 28/1/2024 முதல் 3/2/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். அதன்படி முதல்ல கிரக அமைப்புகள். உங்கள் ராசியிலே குரு பகவானும், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே கேது பகவானும், உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானமாகிய தனுர் ராசியிலே சுக்கிர பகவான் அவரோடு செவ்வாய் பகவானும், 10ஆம் இடத்திலே சூரிய பகவானோடு புத பகவானும், லாபஸ்தானத்திலே சனி பகவானும், விரயஸ்தானத்திலே ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் மேசராசி என்பதில் உங்களுக்கு இந்த வாரத்திற்கான கிரக அமைப்புகள். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்ததிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசியில் இருந்து 5, 6, 7 ஆகிய இடங்களில் இந்த வாரத்தில் பயணிக்க இருக்கின்றார். இதுதான் சந்திரனுடைய இந்த வாரத்திற்கான மூவிங். மேசராசி என்பதிலே இந்த வாரம் உங்களுக்கு பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு, பொருளாதாரத்துக்கு அதிபதியானிய சுக்கிரபவன் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதும் செவ்வாயோடு சேர்ந்து அமர்ந்திருப்பதும் தனபாக்கியங்கள் பல்கி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதாவது போன வாரம் வர 6ஆம் இடத்ததிபதியாகிய ருணரோக சத்துரு ஸ்தானாதிபதியாகிய புத பகவான் உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்து அமர்ந்திருந்த காரணத்தினால பணப்பொருளாதாரத்தில் கொஞ்சம் சிக்கல்களும் ஏற்பட்டிருக்கான வாய்ப்புகள் நடந்திருக்கும். ஆனால் அவரே இப்போ மாறி 10ஆம் இடத்துக்கு வந்தனால உங்களுக்கு அந்த பொருளாதார சிக்கல்கள் தடை நீங்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள் கிடைக்கும். இது நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அடுத்தபடியாக ஒவ்வொரு நாளும் நமக்கு நன்றாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த வாரத்தின் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 28/1/2024 தேய்பிறையில் வரக்கூடிய திருதியை திதியும், மதியம் 3 மணி வரை மக நட்சத்திரமும், அதன் பிறகு பூர நட்சத்திரமும், மரணயோகமும் சித்த யோகமும் கூடிய நாளாக ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வருகிறது. அடுத்து திங்கட்கிழமை, அதாவது 29/1/2024 திதியை பொறுத்தளவுக்கு தேய்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி திதி, மாலை 6 மணி வரை பூர நட்சத்திரம், அதன் பின்பு உத்திர நட்சத்திரம். அன்றைய தினம் சங்கடகர சதுர்த்தி வருகிறது. அடுத்து செவ்வாய்க்கிழமை, அதாவது 30/1/2024 திதி தேய்பிறையில் வரக்கூடிய பஞ்சமி திதி. அன்று முழுவதும் உத்திர நட்சத்திரம், அமிர்த யோகம் கூடிய ஒரு சுபமான நாள். அன்று மகாத்மா காந்தியுடைய நினைவு தினம். அடுத்தபடியாக 31/1/2024 தேய்பிறையில் வரக்கூடிய சஷ்டி திதி. அன்று நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம், அன்று கரி நாள். அடுத்தபடியாக 1/2/2024 ஆங்கில மாத பிறப்பு. அன்றைய தினம் தேய்பிறையில் வரக்கூடிய சப்தமி திதி, சித்திரை நட்சத்திரம், சித்த யோகம் கூடிய நாள், சுப முகூர்த்த நன்னாளாக அமைகிறது. அதாவது 1ஆம் தேதி வியாழக்கிழமைக்கு. அடுத்து வெள்ளிக்கிழமை 2/2/2024 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மதியம் 1 மணி வரை சப்தமி திதி, அதன் பிறகு அஷ்டமி திதி. அதனால் அது காலையிலேயே சப்தமி திதி வரக்கூடியனால அன்றைக்கி சுப முகூர்த்த நாளாக அமைகிறது, சித்த யோகம் கூடிய நாள். அன்றைய நட்சத்திரத்தை பொறுத்தளவுக்கு சுவாதி நட்சத்திரம். அடுத்து இந்த வாரத்தின் கடைசி நாள் 3/2/2024 சனிக்கிழமை அன்னைக்கு, அதாவது தேய்பிறையில் வரக்கூடிய அஷ்டமி திதி அன்றைக்கி மதியம் 1 மணி வரை அஷ்டமி திதி, அதன் பின்பு நவமி திதி. அன்று விசாக நட்சத்திரம். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தேய்பிறையில் வரக்கூடிய மாலையில் வரனால வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தேய்பிறையில் வரக்கூடிய அந்த அஷ்டமி திதி அன்று வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடந்துடும். அடுத்தபடியாக நண்பர்களே, நம்ம முதல் சொன்ன மாதிரி பணப்பொருளாதாரத்தை பொறுத்தளவுக்கு ஏற்றமே கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு.
தொழில் ரீதியாக இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா 6ஆம் இடம் வந்து சர்வீஸு, அவரே 10ஆம் இடத்துல சூரியனோட சேர்ந்து அமர்ந்திருக்கால தொழில் வியாபாரம் சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகஸ்தர்களுக்கு தான் இந்த வாரம் ரொம்ப அருமையான வாரம்னு சொல்லலாம். ஏன்னா 6-10 இணைவு வந்து ரொம்ப அருமையான ஒரு விஷயத்தை கொடுக்கும். அந்த கணக்குப்படி தொழிலில் ஏற்றமும் காணக்கூடிய வாய்ப்பும் உத்தியோகத்தில் நல்ல லாபத்தையும் சந்திக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. எதிர்பார்த்த பல விஷயங்கள் இதை நினச்ச மாதிரி திருப்பங்களோடு அமையக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் கிடைக்கக்கூடிய காரணத்தினால சூரிய புதன் சேர்க்கை 10ஆம் இடத்தில் அமர்வது உங்களுக்கு பதவி யோகத்தில் நல்ல லாபத்தை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாக பொறுத்தளவு பார்த்திங்கன்னா அரசியலில் கூட சில நேரங்களில் ஒரு சில மாறுதல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு கூட இந்த வாரத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்தபடியாக சுபமங்கலத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு வந்து சுபமுகூர்த்த நாள் வந்து 2 நாள் சுபமுகூர்த்த நாள் வருது. வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமை அன்றைக்கு சுபமுகூர்த்த நாள் வருது. சுபயோகங்களை பேசுவதற்கும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி மாணவ செல்வங்களை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் கல்வி யோகத்தை பொறுத்தளவுக்கு நல்ல வாரமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. கொஞ்சம் முயற்சி செய்து படியுங்கள். அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மேல்நிலையை ஒட்டி உள்ள மாணவர்களுக்கு, உயர்நிலையின் கடைசி மேல்நிலையை ஒட்டி உள்ள மாணவர்களுக்கெல்லாம் ரீசன்ட் டெஸ்ட் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் நடக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக படிச்சிங்கன்னா நல்ல யோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்தபடியாக மிக முக்கியமான விஷயம் வந்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும். ஏன்னா இதுவரை வந்து புதனுடைய சேர்க்கையோடு சேர்ந்து இருந்துச்சு. இப்போ புதன் மாறினால எந்த விதமான பிரச்சனை இல்லைங்க, வியக்கிழமையும் இல்லாமல் கணவன் மனைவி உறவு அந்யோன்யப்படுவதற்கும் பலப்படுவதற்கும் காதலர் இருவர் கருத்தொருமித்தால் வாழ்வில் இன்பம் சிறக்கும் என்ற விதிப்படி இந்த வாரம் முழுவதும் மேசராசி அன்பர்களுக்கு பெண்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைப்பதற்கான கணவன் மனைவி உறவு சிறந்து விளங்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அவர்களுக்கு தொழில் ரீதியாகவும் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தைகளால் லாபமும் குழந்தைக்கு லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக இந்த வாரம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு மேசராசி என்பவர்களுக்கு ஒரு சிறந்த நற்பலனை அடையக்கூடிய வாரமாக ஏற்படும். நண்பர்களே, மேசராசி என்பதே பொதுவாக இந்த வாரத்தில் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வாரத்தில் வந்து முதல்ல வந்து சங்கடகர சதுர்த்தி வருகிறது. விநாயக பெருமானை வழிபாடு பண்ணுங்கள். அடுத்து வந்து இந்த வாரத்திலே வந்து சுபமங்கல யோகங்கள் வந்து நிறையா வருகிறது. அதே மாதிரி தேய்பிரையில் வரக்கூடிய அஷ்டமி திதி வருகிறது. தேய்பிரையில் வரக்கூடிய பஞ்சமி திதி வருகிறது. இந்த பஞ்சமி திதியில் பஞ்சமுக ஆஞ்சநேயரையும் விநாயக பெருமானையும் வாராகியம்மனையும் வழிபாடு பண்ணுங்கள், நல்ல யோகங்கள் கிடைக்கும். அஷ்டமி திதியில் காலபைரவரை வழிபாடு பண்ணுங்கள், நல்ல யோகங்கள் கிடைக்கும். அதனால் இறை வழிபாடு இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நல்ல பூஸ்ட் மாதிரி அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மேசராசி என்பதே உங்கள் அனைவருக்குமே இந்த வாரம் பொருளாதாரத்தில் முன்பு இருந்த சுணக்கங்கள்லாம் மாறி நல்ல நிலைகள் அடையக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது எதிர்பார்த்த அல்லது எதிர்பாராத பண உறவுகள் வர வாய்ப்பு உண்டு. இவற்றையெல்லாம் நீங்கள் சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளும் அதே மாதிரி கடன் சார்ந்த விஷயங்களை அடைப்பதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். அதில் இந்த வாரத்தை நல்லபடியாக பயன்படுத்துங்க. யோக பலனோடு கூடிய இந்த வாரத்தை நீங்கள் பயன்படுத்தினால் சுபமும் யோகமும் கிடைப்பதற்கு ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள்.